ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம மாய பின்பம்ங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நடிச்சிருக்க எல்லாருமே டெபியூ ஆக்டர்ஸ் அண்ட் தென் டேரக்டர் ஆல்சோ டெபியூ டேரக்டர். இது வந்து ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமா மூவி. அண்ட் தென் இதோட சிம்பிள் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவே ஸ்கூல் படித்து வளர்ந்து வராங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொண்ணுங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதும், அந்த பொண்ணுங்களை பற்றி பேசுகிறதும், அந்த பொண்ணுங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்டுக்கு வந்து அந்த பொண்ணுங்களும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நடக்கவும் இந்த படத்தோட ஹீரோவோட லவ்வரும் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸோட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ் பண்ணுறது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தாங்க இந்த படம். இந்த படத்து மூலமாக ஏன் நம்ம ஒருத்தரை பார்க்காம அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த பொண்ணுங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு பேசுகிற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு. மித்தபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஓரளவுக்கு போச்சுங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் கடைசியிலலாம் ஒரு பிதாமகனில் கடைசியில் ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு இன்னுமே நல்ல படமாக உருவாகிருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே வைஸில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. மித்தபடி இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு. முடிஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்கள், சன்நெக்ஸில் இருக்குது.